கண்களை மூடி கர்த்தரை நோக்குவார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் நிர்வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் நிர்வாசம் செய்யும். என் ஆத்மா என் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்த. இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். சொல்லுமா, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் நீர்வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் மகிழ்ந்திருப்பே. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் மகிழ்ந்திருப்பேன். சொல்லுவோம், இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தேன். சத்தத்தை வைத்து சொல்லுவோமா, என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் நிர்வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை தாருமே. இன்னும் தேவை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம்
தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம். தங்கிடுதே கிருபை வாழ்நாள் எல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாள் எல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய சதுதி சொல்லுமா கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது வைக்கிறது, நாங்க நிற்கிறது வைக்கிறது. கால் சரிக்கின போதெல்லாம் உடைய கிருபை எங்களை தாங்கினது. எருசலேம் மதில்கள், எருசலேம் மலைகளால் சூழ்ந்து இருக்கிறது போல கர்த்தர் அவளை சூழ்ந்து சூழ்ந்து அவளை பாதுகாக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, எருசலேமை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்த அந்த வசனத்தை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். உன்னை சூழ்ந்து நான் இருக்கிறேன் மகனே, உன்னை சூழ்ந்து இருக்கிறேன் மகளே, உன்னை பாதுகாக்கவே உன்னை நான் கண்ணின் மணியில் வைத்திருக்கிறேன், நீ ஏன் பயப்பட்டாய் என்று கர்த்தர் கேட்கிறார். போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே, பதராதே மனமே. எல்லா இருளின் கிரியை, பதறுகிற பயத்தின் ஆவிகள், பதற பண்ணுகிற பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் நிர்மூலமாக கத்து சொல்லுகிறார். கர்த்தருடைய உறவு, கர்த்தர் மேல நீங்க வைத்திருக்கிற உறவு இந்த உலகத்துல எந்த உறவை காட்டிலும் பெரிதான உறவா இருக்கு. அந்த உறவின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. You will not regret for having a relationship with Jesus Christ, who is your Lord and Savior. Hallelujah. You will not regret. You will not regret. சூழ்நிலைகள் உங்களை கவலைப்படுவது போல, வெட்கப்படுத்துவது போல இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காய் அல்லது என் நிமித்தம் வாழ்க்கை வெட்கம் வருகிறதில்லை, நிந்தை அவமானங்கள் வருகிறதில்லை. அதை நான் துடைப்பேன், அதை நான் துடைப்பேன். நீ ஷிகிரிபா ருத்துலா ஷரிகா ரௌதினி ஷிரிபாக்கா துருலோ ஷடகதலபடகதலம். உன் பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே கல்வாரி சிலுவையில் பாடுகளின் ஊடாய் தன் உயிரை கொடுத்தார் என் கர்த்தர். இபால ஷே மௌத ராஷிலா கத்தர பலகதலபம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் உன்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யோ. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமோ. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமோ. குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டு, குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டு. கும்பிடு ஓரை குணமாக்கும் தேவா, கும்பிடு ஓரை குணமாக்கும் தேவன். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் உன்னை,
கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். அற்பமான உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் மறுரூபப்படுத்த ஆசைப்படுகிறார். உன்னுடைய அற்பமான வழியை, உன்னுடைய அற்பமான வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய கோல் துளிர்க்கிறது. டோரி பிரி ஷிக்க படகதலபா ரௌத டகதல படகதலபா. I want everybody to pray. இதோ கர்த்தருடைய இந்த ரத்தம் ஒவ்வொருவர் மேலையும் பாய்ந்து ஓடி சுத்திகரிக்கிறதை பாருங்க. கர்த்தர் இதோ உன்னை கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். எடுத்த தவறான முடிவுகள் உன்னை இதோ கவலைப்படவும், அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி நான் வெளியே வருவேன் என்று சொல்லி அங்கலாய்க்க வைக்கவும் இந்த சூழ்நிலைகள் நீ தவறான எடுத்த முடிவினால் வந்தவர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். உடைய தவறான முடிவுகளை நான் மாற்றுவேன், தீமையை நன்மையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ரீபாலா தோரி பலா ஷீரா பதலா ரோதா டாலா ஷாரா கத்தலா ஷீகடகதலவா. எதிரி உன் வாழ்க்கை தீமைக்கென்று விதைத்த காரியங்களை கர்த்தர் நன்மையாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். லேத்து ராஷிரிகா ரௌதினிமி ஷீலபா ரொத்துரி பலவா ரோகா தூராமலா ஷுரகதலபகலவா. அக்கினிக்காய் காத்திருங்க, கர்த்தருடைய அக்கினிக்காய் காத்திருங்க. வாழ்க்கையில் இருக்கிற சகல தீமைகளை கர்த்தர் நன்மையாய் திருப்பி போடுகிற நேரமாய் இது இருக்கிறது. வெண்கல தாழ்பாள்களை உடைக்கிற தேவன், தடைகளை உடைக்கிறேன் கர்த்தர் செயல்படுகிறதை பாருகிறேன். கட்டுகள் யாவும் உடைந்து கொண்டிருக்கிறதை பாருகிறேன். ஷீலா டூடாலாகாதாலாவா ரௌத்தே ஷேகே ருமாலா ஷௌத்திரிகடலவா. யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினீரே. இதோ தீமையை நன்மையாய் மாற்று, தீமையை நன்மையாய் மாற்றுண்டோ. ரீகா ருதோ லாஷடா ரௌத்தி ரிபி ஷீகடா துனேஷே டரதலகடகதலவா. அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். ரூதி பிலே ஷீகி பௌரதோடகதலபடகதலவா. சகல தடைகள் உடைகிறது. ரைட் நாவ் உடைகிறது, உடைகிறது. சத்ரு அதை தீமைக்கென்று கொண்டு வந்திருந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஈலா ரோதாலா ரோகேபே ஷகதடகதடகதலபகலவா. In Jesus' name I pray. Amen. கர்த்தர் ஒரு காரியத்தை ஜப வேளையில என்னிடத்துல பேசும்படிக்கு ஏவுகிறார். வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி. கையில வைத்து அழகிய சொல்லாமே. சத்ருவோ மனிதர்களோ நமக்கு பிடித்தவர்களோ நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களோ நமக்கு தீமை செய்ய முற்பட்டாலும் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவேன் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். தொடங்கினவர் அவர், முடிய பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. அதை நன்மைக்கென்றே நன்மையாகவே அதை முடிய பண்ணுவார். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு இந்த வார்த்தைகளை அவனுடைய சகோதரரிடத்துல சொல்லுகிறதை நாம் பாருகிறோம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அல்லேலூயா. சத்ரு நம் வாழ்க்கையில தீமைக்கென்று நினைத்த காரியங்களை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை தொழில சொல்லாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில சத்ரு நிறைய தீமைகளை பண்ண நினைச்சான், அந்த தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையா மாற்று. ஈபாலா தோரோ சுத்தரா கதலா பகதலா. எத்தனை தீமையான சுச்சுவேஷனுக்குள்ள, சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் என்னை கடத்தினாலும் அந்த தீமையில் இருந்து என்னை மீட்டது நிமித்தம் அது சாட்சியாக அநேகருக்கு நன்மையாய் மாறினது. நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம்
பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிற இந்த வேலை. அல்லேலூயா. அவரிடத்துல எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் கிடையாது. அவர் யோசேப்புக்கு இறங்கின கர்த்தர் ரிபாலா தோரா ஷகாலாபா, உன்மேலும் என்மேலும் யோசேப்பை காட்டிலும் அதிக அன்புள்ளவராய் பிரியமாய் இருக்கிறார். ரிபாலா தோரி விலே ஷேகாலாபா. கர்த்தர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். வாழ்க்கையில் இருக்கிற தீமையை இன்று அவர் நன்மையாய் மாற்றுவேன் வாக்கு பண்ணுகிறதே. வாக்கு பண்ணுகிற தேவன் அவர் வாக்கு மாறினார். அல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று நீ கூப்பிடும் போது கர்த்தர் இதோ நான் இருக்கிறேன் என்று கதறுகிறார். ஆமே. சத்ரு தீமைக்கென்று உன் வாழ்க்கையில் கொண்டு வந்ததை நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் இங்க 20வது வசனத்துல, அல்லது யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. அல்லேலூயா. ஆமென். சத்ரு உன்னோட பாஸ்ட தான் தீமையா மாத்திருக்கான். அல்லேலூயா. அந்த தீமைய இன்றைக்கும் நாளைக்கும் அவர் நன்மையாக மாற்றி முடிய பண்ண போவார். கையில தலையில சொல்லுவாங்க, புரியுதா? 3 டென்ஸ் இருக்கு. அவன் சகோதரர்கள் அவனுடைய பாஸ்ட் தீமையா மாத்தினாங்க. ஆனா யோசேப்பு சொல்றாரு, நடந்து வருகிறபடியே. அல்லேலூயா. present has become good. Hallelujah. Future will also become good. Hallelujah. In the sight of God. Hallelujah. ஆமென். என்ன குழியில தூக்கி போட்டீங்க. ஆமென். என்ன குழியில தூக்கி போட்டீங்க. அதை தீமை என்று நீங்கள் நினைத்து பண்ணினீர்கள். கர்த்தர் அந்த குழியில் நான் சாகாதபடிக்கு என்னை காத்தார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. யோசேப்ப இந்த குழியில போடுறான். 27வது அதிகாரம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 19ல இருந்து வாசிக்கிறேன். இந்த சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் யோசேப்பை பார்த்து, இந்த சொப்பனக்காரன் வருகிறான் என்று 19வது வசனத்துல சொல்லுகிறதை பாரு. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். ரூபன் அதை கேட்டு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தீமையாய் இருக்கிற சகோதரர்களுக்கு ஒரு மூத்த சகோதரனை வைத்திருந்தார். அவன் பேர் ரூபன். ஆமென். அவனும் தீமையான ஆளுதான். ஆனா கொல்லலாம் அப்படின்னு அவன் சகோதரர்கள் திட்டமிடும் போது அந்த சகோதரர்களுடைய பெரிய சகோதரன் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து, கையில தலைமையில சொல்லாமா, அந்த குழியில யோசேப்பை கொன்று போடணும் தான் அவர்கள் முற்படுகிறார்கள், திட்டமிடுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தீமையாய் இருக்கிறவர்களை கொண்டே பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். யார் நமக்கு தீமை இழைப்பார்கள் என்று நாம் நினைப்போமோ அவர்களை கொண்டே கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இவன் என் வாழ்க்கையில எப்பவுமே தீமையதான் செய்வான் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்காயா? அவனையே கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவர்களை தப்புவித்தான். ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். அப்போ அந்த குழி நமக்கு தீமை என்று நம்ம நினைக்கலாம். அல்லது எப்படி சொல்றேன், யோசேப்பு என் சகோதரர்கள் என்னை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார்களே, இது எனக்கு தீமையாய் இருக்கிறது என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனா ரூபன் சொல்றாரு, அந்த தண்ணீர் இல்லாத குழியில உன்னை போட்டதின் காரணம் என்ன?
உனக்கு அதிக தீமை நடக்காதபடிக்கு, உன் உயிர் போகாதபடிக்கு, கர்த்தருடைய தரிசனம் அந்த குழியிலே அழிந்து போகாதபடிக்கு. யோசேப்பே, அந்த குழியில் போட்டு விடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் அவர்களை உன்னை சாவுக்கென்று தப்புவித்தது. அல்லேலூயா. நீ சாகணும், ஆனா நீ சாகாதபடிக்கு இந்த குழியில போட்டிருக்கேன்னு சொன்ன உடனே அதை செஞ்சாங்க உயிரோட நீ இருக்கும்படி. அல்லேலூயா. எதுவுமே கர்த்தருடைய எந்த ஒரு பாதையுமே அவருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அவர் நமக்கு அனுமதிக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கு தற்காலிகமாக அது ஒரு தீமையாக நமக்கு தெரியும். ஆனால் அதிக தீமை நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் இந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். இஸ்மவேலர்கள் அந்த அந்த பகுதிகளில் வாசிக்கலாமா? 23வது வசனம். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியில போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. கையில தொலைவு சொல்லாம அது தண்ணி இல்லாத இந்த நிலைமை சாகவே. ஐயோ, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லையே நீ நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ சாகாதபடிக்கு நான் அந்த உபத்திரவத்தின் குகையை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, ஆமென். அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அது உன்னை புடமிட்டது. ஆமென். இந்த பாடுகளினால நீ கீழ்ப்படிதல, கர்த்தருடைய பிரமாணங்களை நீ கற்றுக்கொண்டாய். அல்லேலூயா. இந்த தீமை சத்ரு உன் வாழ்க்கையில தீமைக்கென்று அவன் கொண்டு வந்திருந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றினார், மாற்றி முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கங்களின் ஐஸ்வர்ய கர்த்தர் சம்மன்னர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறது என் கண்கள் பாருகிறது. இபாலா ஷதடகதலபா. கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, உன்னுடைய வாழ்க்கையில சத்துரு தீமைய மரணத்தை விதைச்சிருக்கலாம், அதை ஜீவன் உள்ளதா என் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உன்னை கொன்று போடாதபடிக்கு. அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற நபர்களை கர்த்தர் சில நேரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஏன்? நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உன் ஜீவன் நரகத்திற்குள் போகாதபடிக்கு கர்த்தர் இதை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லா வெண்கல சர்ப்பங்களையும் இரும்பு தாழ்பாள்களை கர்த்தர் உடைக்கிறதை பாருங்கள். பின்னும் அவர்கள் போஜனம் செய்த பின்பு உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். இப்போ இஸ்மவேலர்கள் மாம்சீகமானவர்கள், ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. அதாவது ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி கிடையாது. இஸ்மவேலர்கள் மாம்சீகமானவர்கள். அல்லேலூயா. உலகபூர்வமானவர்கள். இவர்கள் வராங்க, வர்த்தகர்கள். அல்லேலூயா. இந்த இஸ்மவேலன் எப்பொழுதுமே ஆபிரகாமுடைய சந்ததிய எப்பவுமே டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆனா கர்த்தர் இந்த இஸ்மவேலர்களை யோசேப்ப கிரயத்தை கொடுத்து வாங்கும்படிக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே இடத்துல போட்டிருப்பாருங்க. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டது கண்களை ஏறது பார்த்தார்கள். கீலேயாத்திலிருந்து இஸ்மவேலர்கள் வந்தார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு இஸ்மவேலனை அனுமதித்ததின் காரணம், நீ அந்த குழியில் தவித்து அவதிப்படாதபடிக்கு, நீ எகிப்துக்கு பஞ்சத்திற்கு முன்னே போய் கோணலை செவை பண்ணுவதற்காக, ஜீவ ரட்சணியம் பண்ணுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தம் இந்த பாதையை கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் உனக்கு தீமைக்கென்று விதைத்ததை கர்த்தர் நன்மையாய் மாற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சக நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று ரோமர் 8:28 போடப்பட்டிருக்கு.
அல்லேலூயா. சகலம் நன்மைக்கு எதுவா. Everything will work together for good. Everything will work together for good. எப்போ பிரச்சனை உங்க வீட்டுல வந்தாலும், எப்போ உங்க சூழ்நிலைகள் மாறினாலும், ஆல்வேஸ் சே திஸ் வெர்ஸ். ரோமர் 8:28 மனப்பாடம் பண்ணி எப்பவுமே சொல்லுங்க. Everything work together for good for those who love God. Hallelujah. Those who have been called by the divine God. Hallelujah. Amen. Everything work together for good. Hallelujah. Hallelujah. Amen. உலகத்தார்கள் சில நேரத்துல ஏதோ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நடக்கும்போது நல்லதா ஏதாவது பண்ணுங்க அப்படி ஆலோசனை சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்ல அல்லேலூயா. கர்த்தர் ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில தரிசனத்தையும் நல்ல காரியங்களும் நியமித்திருக்கிறார். அத நீங்க அறிக்கை செய்யும் போது அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆமென். துதி அவைகளை கொண்டு வரும். எரிகோ மதில்களை உடைக்கும். அல்லேலூயா. இஸ்மவேலன் வாழ்க்கையில் தீமை கல்ல நன்மைக்கென்றே அனுமதிக்கப்பட்டது. ஆமென். அது தற்காலிகமாக தீமையாக உன் கண்களுக்கு தெரியும், ஆனா அதையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவேன். அல்லேலூயா. அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறதை நாம் பாரு. அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். 39வது வசனம். 39வது அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கினான். இவன் வாங்கினதும் கர்த்தருடைய அனுமதியே, கர்த்தருடைய திட்டமே. அல்லேலூயா. அல்லேலூயா. போர்த்திபா இவனை வாங்கினது எதுக்காக? இவனை அடிமையா வேலை செஞ்சு இவன் என்கிட்டயே வேலை செஞ்சு இவனை சாவிச்சுன்றதுக்காக தான். அல்லேலூயா. உன்னை அடிமைத்தனப்படுத்தின ஆட்களை நீ பகைக்காதே. அவர்களை கர்த்தர் அனுமதித்ததின் ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் வாழ்க்கை. அல்லேலூயா. யோசேப்பே, உன் வாழ்க்கையில போத்திபா உன்னை வாங்கி உன்னை அடிமைத்தனப்படுத்தி உன்னை வியாகுலத்திற்கும் மிகுந்த கடுமையான உழைப்புக்கும் உன்னை கர்த்தர் இந்த பாதையில கொண்டு போறார். நான் கடுமையா உழைக்கிறேன். லேடிஸ், என்னோட அம்மா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் காலையில ஏஞ்சி நான் சமைக்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க், எப்ப பார்த்தாலும் அதையே செஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? உழைச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில சாயங்காலம் நைட்டு, காலையில சாயங்காலம் நைட் ஆபீஸ் வேற போயிட்டு வீட்டு வேலையை வேற செஞ்சுக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு துணி துவைச்சுக்கிட்டு எத்தனை வேலை, கடுமையான வேலையின் மத்தியில் நான் போய் கொண்டு வருகிறேனே. இந்த தீமையிலிருந்து விடுதலை கத்து சொல்கிறார். எல்லா பாடுகளுக்கும் கர்த்தர் நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு வேலை செய்யும் போதெல்லாம் அவன் சொல்லுவான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் அங்க போவேன். அவன் சிறைச்சாலை இருக்கும்போது கூட சொல்லணும், நீ அங்க பார்வோன் கிட்ட இருக்கும்போது நினைச்சுக்கோ, ஆமென், அவனுக்கு தெரியும் ஒரு நாள் வரும், அப்ப என் சகோதரெல்லாம் என் கால்கடியில் வந்து விடுவாங்க. அல்லேலூயா. என் அரிக்கட்டு நிமிர்ந்தே நிற்கும். மாத்தே லேஷே கதலபா ரௌதலபா கதலபா. தரிசனம் பெற்றவர்களுக்கு நீங்கள் தீமை செய்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில இருக்க தரிசனம் உன்கிட்ட இருக்கிற எல்லா தீமையும் நன்மையாக மாற்றிட்டே வரும். உனக்குள்ள இருக்க தீமையெல்லாம் அகற்றும். உனக்கு விரோதமா தீமையாய் வருகிற ஆட்கள், தீமை செய்கிற ஆட்கள்லாம் நன்மையா மாறிக்கிட்டே வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஜல பிரளயத்தின் நேரத்தில் தரிசனம் பெற்ற நோவாவுக்கு அந்த ஜல பிரளயம் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அவர்களை மேல் நோக்கி கொண்டு போகிறது, அவர்களுக்கு உயர்வை தருகிறது. அல்லேலூயா. ஆனா தரிசனம் இல்லாத ஜனங்கள், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று வாழ்கிற ஜனங்களுக்கு அந்த ஜல பிரளயம் அழிவாய் இருந்தது. அல்லேலூயா. ஜல பிரளயம் என்பது தீமையே, ஆனால் நோவாவோ அதை நன்மையாக தன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் மாற பண்ணினார். அல்லேலூயா. தேவனால் மாற்ற கர்த்தர் உதவி செய்யறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வருகிற எல்லா ஜல பிரளயத்தையும், உன் வாழ்க்கையில வருகிற சடுதியான மரணங்களையும்,
வாழ்க்கையில வருகிற சடுதியான எந்த பிரச்சனைகளை பிரளயம் போன்றது இருக்கலாம், கர்த்தர் அதை உயர்வுக்கென்று பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலிருந்து வருகிற எந்த பிரளயம் போன்ற பிரச்சனையா இருந்தாலும், உன்னை அடிமைத்தனப்படுத்துகிற எந்த ஒரு கரையத்தை கொடுத்து உன்னை வாங்கக்கூடிய கிரியைகளா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த தீமையை அனுமதித்திருந்தாலும் அது தற்காலிகமான ஒரு தீமை. அந்த தீமை உன்னை நன்மையாகவே மாற்றும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே மாற்றும். ஏன்னா நீ தரிசனம் பெற்றவள், நீ தரிசனம் பெற்றவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருந்தார். ஆமென். அத சொல்றாரு, ஆபிரகாமே, நீ கானா ஊருக்கு வரும்போது நான் உன்னை விக்கிரகங்கள் விக்கிரகங்கள்ல, அதாவது விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிற தேசத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல நீ உன் தகப்பனோடு வெளியே வர. ஆமென். நான் ஒரு நாள் வருது, தகப்பனை இழக்க. ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய மனைவியை இழக்க. ஆமென். மனைவி இழந்த பிறகு சாராள் 127 வருஷம் இறந்த உடனே மனைவி எடுத்து கானா ஊர்ல ஒரு இடத்துல காசு கொடுத்து கேட்டு வாங்கி ஒரு கல்லறையை அவளுக்காக உண்டு பண்ணு. அல்லேலூயா. நான் என் மனைவியை இழந்துட்டேனேன்னு அழுது உட்காராம, அல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு ஒரு அந்த கானா ஊர்ல, அதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவன் ஒரு கல்லறையை முதலில் கட்டுதான். அல்லேலூயா. அவன் அந்த கல்லறையில சாராளுகள். அவன் அது சாராளுக்கும் நன்மை, ஆபிரகாமுக்கும் நன்மை அப்படின்னு நான் சொல்றேன். அவன் அந்த மரணத்தை ஜீவனா மாத்துறாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனோம்னா இவன் சண்டை போட்டுதான் போகணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அங்க சாராள கர்த்தர் எடுத்துக்கொண்டது நிமித்தம் சாராளுடைய கல்லறை உருவாகுது. முதல்ல சாராள் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறான். அல்லேலூயா. அந்த கல்லறையை வச்சு வச்சு ஆபிரகாமுடைய சந்ததியும் அந்த கானா ஊருக்கு, அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போயிட்டு 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 வந்து அங்கேயே போய் குடியிருக்கிறதை, கூடார போடுகிறதை பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அது இன்னும் டீப்பா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமென். சாராளுடைய டெத்துக்கு அப்புறம் தான் அந்த கானா ஊருக்குள்ள போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல போய் கூடாரம் போட முடியுது அவரு. ஆமா. அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை மரணத்திற்கு ஏதுவாய் அனுமதித்திருந்தாலும் அதை ஜீவனுக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்திருந்தார், அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க என்னோடு கூட சங்கீதம் 88 84. சங்கீதம் 84வது சங்கீதம் 5வது வசனம். உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். யோசேப்பு இந்த மாதிரி கேட்டீங்க. அல்லேலூயா. அவரில் பலம் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. யோசேப்பு சூழ்நிலைகள் என்ன ஒரு மாற்றத்துல பலவீனப்படுத்தினான், இவனுடைய பலம் சூழ்நிலையின் அடிப்படையில் இல்லை. நம்ம பலவீனமா ஃபீல் பண்ணுவோம் எப்போ நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலை நம்மளை பலவீனப்படுத்தினால் நம்ம பலவீனமா ஃபீல் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம சுற்றி அதிக வேலைகள் இருக்கும், நம்ம பலவீனமா ஃபீல் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பலன் சூழ்நிலையின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு தரிசனம் பெற்ற தேவனுடைய மனுஷனுக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இது சொல்றேன், கர்த்தரே பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் தன் இருதயத்தில் செவ்வையான பாதையில் நடக்கிறவன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறான். கைகளை தொழில சொல்லாமா? அந்த பள்ளத்தாக்குல பராக்கா அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு இல்லையா? வா ஆமா. அந்த பள்ளத்தாக்குல பாக்கா அப்படின்ற பள்ளத்தாக்கு, அது அழுகையின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல பாக்கா அப்படின்ற அந்த பள்ளத்தாக்கு வேர்டு ஹீப்ரூஸ்ல பாக்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிரையிங் தான், டியர்ஸ் தான், கண்ணீர் தான். எப்பவுமே கண்ணீர் தான். கண்ணீரும் கம்பளவுமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை பலனா கொண்டிருக்கிற மனுஷன் அதை நீரூற்றாம
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உன் கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. ஆமென். அழாதே என்று சொல்லி தொட்டு சுகமாக்கின கர்த்தரும் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கர்த்தர் நீர் ஊற்றுறார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குல தண்ணீர் இல்லை. ஆமென். பள்ளத்தாக்குல தண்ணீர் இல்லை, அங்க நீரூற்று, ஃபவுண்டெயின் அல்லது ஸ்பிரிங்ஸ் கர்த்தர் கொண்டு வருகிறார். அது மாத்திரம் இல்ல, மழை பெய்யும், குளங்களை நிரப்பும். ஆமென். அந்த நீரூற்று குளங்களாய் மாறுகிறது, லேக்கா மாறுது. ஆமென். நீ நடந்த பாதை தான் உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருந்துச்சு. ஆனா அத உருவ நடக்கும் போது அந்த பள்ளத்தாக்கு நீரூற்றா மாறுது. கொஞ்ச நேரத்துல அது குளமா மாறுது. அந்த குளம் மழை அந்த குளத்து மேல மழை பெஞ்சு அது ஒரு பெரிய ஏரியா, லேக்கா மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அநேக பேருக்கு ஜீவ விருட்சம். கைகளை தொழில் யோசேப்பின் நாட்கள்ல அடிமைத்தனத்துல இருந்து போத்திபாவுடைய வீட்டுல அவன் அடிமையா இருந்த போது போத்திபா அவனை பார்த்து சொன்னார், நீ எதை செய்தாலும் வாய்க்குது, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அதனால நீ என்னுடைய எல்லா வேலைக்காரருக்கும் நீ தான் ஹெட். அல்லேலூயா, ஆமென். 39வது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எத்தனை பேர் சொல்லி கைகளை வச்சு அல்லேலூயா. தன் காரிய சித்தி உள்ளவன். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் நீர் என்னோடு கூட, அல்லேலூயா, கர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்தீர்கள். நான் காரிய சித்தி உள்ளவனாய், நான் அடிமையா இருந்தாலும், நான் தீமையில இருந்தாலும், நான் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் கர்த்தர் நீர் என் கூட இருப்பீர் என்றார். கையில சொல்லாமே அவர் காரிய சித்தி உள்ளவனாக என்னை மாற்றும். ஆமென். என்னை காரிய சித்தி உள்ளவனாக மாற்று. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க சமைச்சீங்கன்னா சாப்பிடுறவங்களுக்கு துப்பிட்டு போயிடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க சமைக்கும் போது அதுல ஒரு டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுடைய வேலை அவ்வளவு ஈடுபட்டு போகாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க செய்கிற வேலை, அந்த வேலையில் கர்த்தர் சித்தி உள்ளவனாய் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நீ படிக்கிறதுனால், அதை மெடிடேட் பண்றதுனால, தியானிக்கிறதுனால, அதை நேசிக்கிறதுனால, அல்லேலூயா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடே கூட இருக்கிறேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஜனமாய், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிறது யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானாகிய போர்த்திபா கண்டு. அல்லேலூயா. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக, சூப்பர்வைசரா மாத்திட்டாரு, விசாரணைக்காரனுமாக்கி அடிமையானவனுக்கு இப்ப ப்ரமோஷன், ஊழியக்காரன். அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரன், கர்த்தரும் கூட இருந்தா நீ ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று அவன் அறிந்து அவனை ஊழியக்காரனாகவும் விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்புவித்தான். கைகளை விட்டு சொல்லாம அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான யாவற்றையும் விசாரணைக்காரனாவது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தான். கைகளை விட்டு சொல்லாமே உனக்கு தீமை நடந்திருந்தாலும் உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீ எதெல்லாம் கைவிக்கிறிய அதெல்லாம் அல்லேலூயா. நீ அதெல்லாம் கைவிக்கிறிய அதெல்லாம் ஜீவன் தான். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. ஆமென். தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணுகிற கர்த்தர் இதோ இப்பொழுது செய்கிறது போல நன்மையே செய்து கொண்டு வருகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பு சொல்லுவாரு, நீங்க எனக்கு தீமையை விதைச்சீங்க இஸ்மவேலரில, ஆனா போர்த்திபா வீட்டுல எகிப்திலேயே என கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். அபாலா ஷிகாதாலாபா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில முதலாவது தீமை சகோதரர்கள் அவனுக்கு பண்ணின தீமை. அல்லேலூயா. இரண்டாவது தீமை இஸ்மவேலர்கள் அவனுக்கு பண்ணின தீமை.
அப்பவே இஸ்மவேலர்கள் இங்க எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 20 வெள்ளி காசு வாங்குறாங்க. அங்க விற்கும் போது விலை போடல. ஆனா கண்டிப்பா வியாபாரம் அதிகமான காசை தான் விற்கிறதே நம்ம பாருங்க. அது சொல்லுகிறார், நான் உன்னை வச்சு அநேக பேர் பிசினஸ் பண்ணிருக்கலாம். உன்னை வச்சு லாபம் பார்க்கணும்னு உனக்கு தீமையை அவங்க வச்சிருக்க. அல்லேலூயா. நீ ஒருத்தருடைய நன்மைக்காக எதையோ ஒரு காசையோ எதையோ ஒன்று கொடுத்துருப்ப. ஆனா அவங்கள அவங்க ஏமாத்திருக்க. அல்லேலூயா. ஆமே. எனக்கு தெரியும் நிறைய பேரு ஊழியம் செய்யறாங்களே, ஊழியத்திற்காக பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் அநேக பேர் எனக்கு தெரியும். அல்லேலூயா. சொல்லுகிறேன், அப்படி நீ ஏமாந்திருப்பீர்கள் நான் சொல்லுகிறேன். நீ அத தீமைன்னு நினைக்கிற இல்ல, இதுதான் உன் வாழ்க்கையில நன்மை. அல்லேலூயா. ஆமென். இஸ்மவேலர்கள் உன்னை வச்சு பிசினஸ் பண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இஸ்மவேலர்கள் உன் வாழ்க்கையில போத்திபா கிட்ட வித்தது ஒரு நன்மையான ஒரு காரியம். ஆமென். அது உன்னை மாத்திரம் அல்ல, ஆமென், போத்திபாவையும் சேர்த்து ஆசீர்வதிச்சது. அல்லேலூயா. Hallelujah. Now you are no more a slave. You are now an employee. Amen. And you are a supervisor under Potiphar. Hallelujah. Hallelujah. Amen. இதோ கொஞ்ச கால பாடுகளை வைத்து உங்களோட முடிவும் தீமையா போயிடும் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. நீங்க பார்க்கிற இந்த உலகம் அநித்தியமான உலகம். ஆமென். இன்னும் கொஞ்ச காலத்தில் அது அழிந்து போகும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஒரே நொடியில் அதை செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு உபத்திரம் வந்தா ஆயத்தன்னு சொல்லு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வரும் லேசான உபத்திரம். கையில உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் கஷ்டத்துக்குன்னு அனுமதிச்சிருந்தார்னா அந்த கஷ்டம் இன்னும் கொஞ்ச காலம் உன் திராணிக்கு மேலாக அது சோதிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. அதற்கான போக்கு வழியை உன் கையில கர்த்தர் கொடுத்துட்டு தான் செய்வார். அல்லேலூயா. 10:13. ஆமென். He will show you the escape route. Hallelujah. அந்த சோதனைய கர்த்தர் உன் கையில அதை அனுமதிச்சிருந்தாலும் திராணிக்கு மேல சோதிக்கும்படிக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. 2வது, நீ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிற எஸ்கேப் ரூட் அவங்க கர்த்தர் காமிச்சிரு. அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருப்பார் என்றார். நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் யோசேப்பே. அல்லேலூயா. ஆமென். 3வது தீமை, போர்த்திபா அவனுக்கு அடிமைத்தனத்தின் காரியத்தை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் நான் யோசேப்போடு இருக்கிறேன் என்பது நிரூபிக்கும்படியான ஒரு வாய்ப்பாய் அது. இந்த அடிமை டிஃபரெண்டா. அல்லேலூயா. இவன் வேற மாதிரி வேலை செய்யறான். இவன் என்ன செஞ்சாலும் நடக்குது. யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார். லாபான் பாக்குறான். எந்த ஆடுகளை இவன் கையில குத்தாலும் அந்த ஆடுகள் செழிக்கிறதே. அப்ப எல்லா ஆடையும் நீயே மிச்சு. அல்லேலூயா. லாபான் பல தீமையை செய்யறான். வெள்ளாடுகளை கொடுக்குறேன்னு சொல்றான். இதான் இந்த மாசம் சம்பளம், இந்த வருஷம் சம்பளம் உனக்கு 10 வெள்ளாடு 20 வெள்ளாடு அப்படின்னு, அல்லது இந்த மந்தையில இத்தனை வெள்ளாடுதான் உன்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வெள்ளாடு உடனே சம்பளத்தை மாத்து. இல்ல கருப்பாடுன்னு சொல்ல, நீ ஏன் வெள்ளாடுச்சு? சரி, கருப்பாடுக்காக வளரும். அடுத்த வருஷம் கருப்பாடு அதிகமா வளர்றத பார்த்து இந்த கருப்பாடு சொல்லிய புள்ளி உள்ள ஆடுகள் தானே வச்சுருந்தேன், மாத்திரம் சம்பளத்தை 10 முறை மாற்றினாய் என்று யாக்கோபு சொல்றார். லாபானே, நீ எத்தனை தீமைகள் யாக்கோபுக்கு செய்தாலும் ஒரு நாள் வரும், 2 பரிவாரங்கள் நிறைய என் தேவன் அவனை ஆசீர்வதித்து காணா ஊருக்கு மறுபடியும் போகிறது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சத்துரு வாழ்க்கையில எதை பிடுங்கணும்னு நினைக்கிறான், அதை உன் கையில கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். நீ தனிமையா இருக்க, ஒரு கோலும் தட்டியுமா நான் வந்தேன், என் கையில வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றியா, உன் கையில 2 பரிவாரங்களை கொடுத்து ரிட்டர்ன் அனுப்புவார். ஈபா தோரா ஷீகா லூலா பாகா தலாபா. நான் உனக்கு சொல்லின காரியத்தை உன்னில் செய்யும் வரைக்கும் உன்னை விட்டு நான் விலகிறது இல்லை
யாக்கோபுக்கு அவர் வாக்கு பண்ணியிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். முதலாவது சகோதரர்கள், இரண்டாவது இஸ்மவேலர்கள், மூணாவது போத்திபார், இத்தனை தீமை செய்றாங்க. எல்லாருடைய தீமையை கர்த்தர் நன்மையாவே மாத்திட்டு வர்றார். அல்லேலூயா. நாலாவது போத்திபாவுடைய மனைவி. அல்லேலூயா. வாசிக்கலாமா? அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், மனைவி இவனை சயனிக்கும்படிக்கு, இவனோட விபச்சாரம் பண்ணும்படிக்கு இவனை ஏவிக்கிட்டே வரான் இந்த போத்திபாவோட மனைவி. ஆனா இவன் அவளுடைய எந்த ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்க, அல்லேலூயா, தெளிலாளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அவனுடைய சிரசில் இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போகவில்லை. அல்லேலூயா. உன் மானமே போனாலும் பரிசுத்தத்துக்கு கலக்கக்கூடாது. இதுதான் டெஸ்ட். அல்லேலூயா. டெஸ்ட். இணங்காத நிமித்தம் வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமலும் நமக்கு உண்டான யாவற்றையும் கையில் ஒப்புவித்திருக்கிறாரே. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவளுடைய மனைவியாய் இருக்கிறபடியா உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிடவே மாட்டேன் வாழ்க்கையில் என்ற செம்மையான இருதயத்தை உடையவர்களா நீங்க இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில வருகிற எல்லா தீமைகளையும் அவர் தற்காலிக தீமையாய் மாற்றி அந்த தீமையை நன்மையாக, அந்த நன்மையை முடிய பண்ணுவார். கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்து அவளோடே சயனிக்கும்படிக்கு, அவளுடனே இருக்கும்படிக்கு சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார்கள். அவன் என்னுடைய சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த இந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லுகிறான். அல்லேலூயா. பொய்யான குற்றச்சாட்டை இயேசபேலின் ஆவி. கர்த்தர் இந்த சண்டே என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா ஆவிக்குரிய மனிதனுக்கும் மனுஷிக்கும் இந்த இயேசபேலுடைய சோதனை அல்லது இயேசபேல் எதிர்பட்டு வரும். ரட்சிக்கப்பட்ட உடனே அல்லது கொஞ்ச நாள்ல நீங்க ஆவிக்குரிய வகையில ப்ரோக்ரஸ் ஆகி போகிறீங்கன்னா இயேசபேலின் பெரிய எதையாவது வந்து அல்லேலூயா குற்றம் சுமத்தாது. அல்லேலூயா. இது செயல்படு. உடனே அவனை தூக்கி ஜெயில போறான். நல்லா கவனிங்க. நாலாவதா யோசேப்புக்கு தீமை செய்ய முற்பட்ட ஒரு நபர் யாருன்னா போத்திபாவுடைய மனைவி. நல்லா கவனிங்க. இவள் தீமைய கர்த்தர் எப்படி நன்மையா மாத்தினாரு அப்படின்னு நான் சொல்றேன். இவள் தீமை அவனை ஜெயில போட்டுச்சு. அல்லேலூயா. சொல்லாமா? இந்த ஜெயில் வந்து நார்மலான மக்கள் போகிற ஜெயில் கிடையாது. இது பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அவர்கள் போகிற ஒரு காவல் இடம், டஞ்சன் தான் ஜெயில். இதா எகிப்துல 2 ஜெயில் இருக்கு. ஒரு ஜெயில் நார்மல் பீப்புளுக்கான ஜெயில், இன்னொரு ஜெயிலு பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் தப்பு பண்ணாங்கன்னா போற ஜெயில் தான் இருக்கு. இவன் மேல குற்றம் சுமத்தது நிமித்தம் போர்த்திபார் என்ன பண்றான்,
யோசேப்ப பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிற ஜெயில, அல்லேலூயா, ஆமே ஆமே, அந்த ஜெயில தான் பான பாத்திரக்காரன் யோசேப்பு. கையில வைத்து எழுத சொல்லாமே, சத்ரு உன்னை காவலில் போட்டால், ஆமே, பவுலே, சீலாவே, உன்னை சத்ரு அடித்து உன் கைகளை கட்டி உன்னை காவலில் போட்டால், உள் அறையில் உன்னை போட்டு உன்னை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்திருந்தால், சடுதியாய் கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணி அந்த சிறைச்சாலையில் இருக்கிற காவல்காரர்கள் மூலமாகவே உன்னுடைய காயங்களுக்கு எண்ணெயை ஊற்ற கர்த்தர் வல்லமை. அல்லேலூயா. உனக்கு தீமை செய்தவர்களை வைத்தே கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா, ஆமென். தற்காலிகமாக எனக்கு அடி வந்துச்சு, எனக்கு காயம் உண்டாச்சு, நான் கட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறான். தீமையை நன்மையை மாற்ற. அல்லேலூயா. சடுதியாய் கர்த்தருடைய சத்தம் பெரு இரைச்சலை போல் சிறைச்சாலையில் வந்து விழுந்தது. அல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கைகள்ல இருக்கிற கட்டுகள்லாம் தகர்ந்தது. ஜெயில இருக்கிற எல்லா கைதிகள், ஆமே, பவுலும் சீலாவும் பாடுகிறதை ஜெபம் பண்ணுகிறதை கேட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள். அங்க இருக்க ஜெயிலரோட குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதே அவர் சித்தம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறது. எதற்காக? உனக்கு நன்மையை மாத்திரம் அல்ல, அவருடைய நாமம் மகிமைக்காக. அல்லேலூயா. நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் ஏசாயால சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்க கைகள்ல கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக் கொள்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வெண்ட், யூ ஆர் மை priest, you are my son, you are my daughter, in you I will be glorified. Hallelujah. நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில தான் 2 பேரை மீட் பண்றோம். ஒருத்தர் பேக்கர் இல்லையா, அந்த பிரெட் மேக் பண்றோம். இன்னொருத்தர் பானா பாத்திரக்காரர். இவர்கள் ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். சாரி, இவங்க ட்ரீம் சொல்றாங்க, இதற்கான இன்டர்பிரிட்டேஷனை யோசேப்பு சொல்றாங்க. இப்ப யோசேப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் தேவைப்படுது. ஆமே, எந்த ஒரு திறமையும் ஒரு சூழ்நிலையில் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் அந்த திறமை செத்து போகும். அல்லேலூயா. இங்கிலீஷ் நல்லா பேசுகிற ஆளா இருக்கலாம், ஒரு 4 வருஷமோ ஒரு வருஷமோ கூட இங்கிலீஷே பேசாம தமிழே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் அந்த ஸ்கில் லெவல் கம்மியாகும். நான் என்னோட வாழ்க்கையில காலேஜ்ல நல்ல இங்கிலீஷ் பேசுவேன். ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண ஆபீஸ்ல எனக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு வரல. பேசுவேன், பட் ரொம்ப என் கூட இருக்க எல்லா கொள்ளையும் தமிழ்லயே பேசுவாங்க. நானும் தமிழ்லயே பேசிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேசினேன். 5th இயர் நானு வேற ஒரு இடத்துக்கு ஒரு இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ் இங்கிலீஷ் பேசணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் ஓகே, இங்கிலீஷ் டச் விட்டு போச்சு. எனி ஸ்கில் தட் யூ ஹேவ், யூ வில் ஹேவ் தட் ஸ்கில், பட் அதை நீ நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும், அனல் மூட்ட வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகம் அப்படிதான். உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டாலும் அதை அனல் மூட்டி எழுப்புன்னு பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு. 2 தீமோத்தேயு 1:6. அல்லேலூயா. அதே மாதிரி யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு மேனேஜிங் ஸ்கில் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் பிறக்கும் போதே அவன் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில் அவன் கையில கொடுத்திருந்தார். ஆனா இந்த ஸ்கில்ல அவன் ஷார்பன் பண்ணணும். அதை அவன் கூர்மையாக்கணும், அதை அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்கு போர்த்திபா வீட்டுல அவன் சூப்பர்வைசரா இருக்கிற அந்த நேரத்துல அவன் திறமையை கர்த்தர் கூர்மையாக்கவும், இதை விட காவல் இருக்க கைதிகள்லாம் ரொம்ப மோசமா இருப்பாங்க. அவர்கள் எல்லாருமே ஒரு பிக் ப்ரொஃபைல்ல இருந்து ஜெயிலுக்கு வந்தவங்க. பார்வோனுக்கு ஊழியம் செய்த கவர்மெண்ட் பீப்புள், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அவங்க எல்லாம் அந்த ஜெயில இருக்காங்க. அப்பனா அவங்கள வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு போலீஸ் அதிகாரி கைதியா வந்துட்டாரு, அவனை வேலை வாங்க முடியுமா அவங்களால? யோசேப்ப சூப்பர்வைசரா போட்டு அங்க வேலை வாங்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
God was with Joseph. ஆமென். 21வது வசனம், 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறை. எவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த ஒவ்வொரு வருஷம். ராஜாவுடைய கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்களுடைய காவல்ல வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். 20வது 39ஆம் அதிகாரம் 20வது இல்லையா? அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் பீப்புளா இருந்தாலும் சரி, ஒரு நாள் வரும் உன் கீழே அவங்க வேலை செய்யும், உன் சொற்படி அவங்க கேட்க, உன் கர்த்தருடைய வார்த்தை உன் வார்த்தையா கர்த்தர் மாத்தி. அல்லே லூயா, அல்லே லூயா. நீ பேசுறதெல்லாம் தேவ வாக்கா மாறும். ஆமென். ஆசாரியனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சத்திய வேதத்தை வாயில வைக்கிறான். ஆமென். மல்கியா 2:6. அல்லே லூயா. நீ பேசும்போது அக்கிரமத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் அக்கிரமத்தை விட்டு வெளியே வருவாங்க. தீமையில் இருக்கிறவர்கள் நன்மையாய் மாறுவார். நீ சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்று அவர்கள் அங்கீகரிப்பார். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை யோவானை கர்த்தர் அழைத்து உன்னதமான தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு அப்போஸ்தலனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் தீமையாய் இருந்த காரியங்களை நன்மையா மாற்றி. நான் மீன் பிடிக்க போனேன், முழுக்க பிரயாசப்பட்டேன், என்கிட்ட மீன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறையா பேதுருவே, அந்த தீமையை நன்மையாய் மாற்ற உன்னுடைய வலையை எடுத்து வலது பக்கம் போடு, திரள் கணக்காய் மீன்களை பிடிப்பாய். ரீபா தோரா ஷிகா டோராபாதாலாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீ எத்தனை உன்னுடைய வாழ்க்கையில சத்துரு தீமையை விதைச்சிருந்தாலும் அந்த விதைகளெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றிக்கொண்டே அல்லேலூயா. ஆமென். போத்திபாவுடைய மனைவி பண்ணின தீமையையும் கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில நன்மையா மாற்ற அவன் திறமையை அவன் மோல்டு பண்ணி அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு அல்லேலூயா அவள் குற்றச்சாட்டு பண்ணினது அவன் வாழ்க்கையில் திறமையை தூக்கி பிடிக்கிற கூர்மையான எந்திரம் அரைக்கிறவனாய் அவனை மாற்றினார் கர்த்தர். மலையையும் பதறாக்க முடியும். இந்த திறமைதான் அவனை பஞ்ச நாட்கள்ல எப்படி மக்களையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தானியத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மேனேஜிங் ஸ்கில் யோசேப்புக்கு அருமையா வருகிறது பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம முட்டி மோதி சில காரியங்களை படிச்சிருக்கோமே, ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாருன்னா அந்த திறமை மற்ற எல்லா திறமையை காட்டுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலின் நாட்கள்ல தானியேலை கொண்டு போய் அடிமைத்தனத்துல போட்டு பாபிலோன்ல அவர்களுக்கு அந்த ராஜா டேபிள்ல வருகிற தீட்டுப்பட்ட உணவை தான் நீ சாப்பிடணும்னு கட்டளை விதிக்கப்படுகிறது. தானியேல் சொல்றான், நான் வெறும் வெஜிடபிள் சாப்பிடுறேன், என்னையும் மற்றவர்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நான் சரீர பிரகாரம் புஷ்டி பசுமையா இருப்பேன், ஞானத்திலும் 10 மடங்கு பெரிய ஞானத்தை உடையவன் கர்த்தரை மாற்றுவான். அல்லேலூயா. ராஜா கிட்ட இருந்து வருகிற நான்வெஜ் ஃபுட்டை சாப்பிடாம இருக்கலாம், அது எனக்கு தீமையா இருக்கலாம், ஆனா நான் வெஜிடேரியன் சாப்பிடும் போதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜீவனம் என் கூட இருக்கிறது, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என்னுடைய ஞானத்தை 10 மடங்கு ஞானமாக கர்த்தர் மாற்றுவார். கைகளை ஊற்றி அழுது சொல்லாம. ஆமென், ஆமென். லாஸ்ட் ஒரு காரியம், யோசேப்பின் நாட்கள்ல யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரனுக்கு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு நீ பார்வோன் கிட்ட கண்டிப்பா போயிடுவ 3 நாள்ல, என்ன நினைச்சுக்கோ. அல்லேலூயா. என்ன நினைச்சுக்கோ. இவன் போய் நினைச்சானா 2 வருஷம் மறந்துட்டான். யாரு? பானபாத்திர மறந்தே போயிட்டான். அவன் உனக்கு நான் நன்மை செய்யறேன்னு சில பேர் கையை பிடிச்சு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா அவர்கள் அதை மறந்திருப்பாங்க. அதுவும் ஒரு விதமான தீமை தானே. நான் உனக்கு செய்யறேன்னு சொல்றாங்க, ஆனா செய்யல.
ஆமே, தீமை தானே இது. பானபாத்திரக்காரனும் 5வது நபராய் யோசேப்புக்கு ஒரு தீமையை செய்கிறான். அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுவேன், அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். எப்படி நான் சொல்றேன், இவன் முன்னதாகவே ஞாபகம் வச்சு யோசேப்ப பார்வோன்கிட்ட பரிந்துரைச்சிருந்தானா, யோசேப்புக்கு ஒரு சின்ன வேலை போட்டு சிறைச்சாலையில இருந்து விடுதலை பண்ணி கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ட்ரீம் வந்த பிறகு, பானபாத்திரக்காரனுக்கு கர்த்தர் நினைப்பூட்டின பிறகு, பானபாத்திரக்காரன் யோசேப்புன்னு ஒருத்தன் தான், என் ட்ரீம் அவன் தான் இன்டர்பிரட் பண்ணான். இப்ப பார்வனே, உங்க ட்ரீமையும் அவன் இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கும் போது, அவன் வந்து இன்டர்பிரேஷன் கொடுத்தான் பாரு, அந்த ட்ரீமுடைய விளக்கத்தை, அந்த சொப்பனத்தோட விளக்கத்தை கொடுத்த உடனே, இப்போ யோசேப்ப சிறைச்சாலையில இருந்து எடுத்து விடுதலை மாத்திரம் இல்ல, இல்ல ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுக்கல, அவனை பார்வோனுக்கு 2வதாய் கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை தொழில சொல்லாமா, நான் உனக்கு இதை செய்யறேன், நான் உனக்கு அதை செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணவங்க எல்லாம் ஒரு வேலை உன் கூட இல்லாம இருக்கலாம், உன்னை மறந்துருக்கலாம், கை விட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை எப்பொழுதும் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சிறைச்சாலையில் விடுகிறதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல. உன்னை மறந்து விடுகிறதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல. உன்மேல் நினைவாய் இருக்கிறார். உன்னை பார்வோனுக்கு 2வதாக மாற்ற வல்லவர். உன் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கைகளை தொடரே சொல்லாமா, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை அசைய பண்ணுவார். உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத, உன்னுடைய நிலைமையை பார்க்காத, உன்னுடைய அடிமைத்தனத்தின் காரியங்களை பார்க்காத, இந்த பாடுகள் அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ள உதவுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 106 சங்கீதம் கூட வாசிங்க. சங்கீதம் 106 17வது வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அல்லேலூயா. அவன் கால்களால் இரும்பில் அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்ட டஞ்சன் தான் இரும்பில் அடைப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. 105வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிடுகிறது. ஆமே. நீ இரும்பு தாழ்பால்களுக்குள்ள கிடக்கலாம், நீ இரும்பில் அடைந்திருக்கலாம். ஆமே. பேதுருவே, நீ சிறைச்சாலையில அடைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த அந்த இருள் நிறைந்த இடத்துல கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்து, ஆமே, தூதன் மூலமாக உன்னை தொட்டு கைகளில் இருக்கிற இரும்பு விலங்குகள் உடையும்படிக்கு செய்வார். ரீபா தோரா ஷாலாபா. அபிஷேகத்தினால் நுகங்கள் ஒட்டையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்க. ஆமே. 5வதா பானபாத்திரக்காரன் தீமையா பண்றான், ஆமே, அதையும் கர்த்தர் நன்மையா பார்த்து. அல்லேலூயா. வெளியே வந்த அவன், ஆமே, தீமை பண்ணின தன்னுடைய சகோதரர் வருகிறதை பார்த்து, அல்லேலூயா, ஆமே, சொல்றான், நீ எனக்கு தீமை செஞ்ச, கர்த்தர் அதை நன்மையாய் செய்து வருகிறார், அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? என் வாழ்க்கையில தீமைக்கென்று மனிதர்கள் கொண்டு வந்ததை நன்மையாக மாற்றினீரே தேவனே, நன்றி. வாய்களை திறந்து சொல்லி எல்லாரும் மலகால் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தரே, இன்றைக்கு கர்த்தர் என்னை பைபாஸ் பண்ணி நான் பேச வேண்டும் என்று நினைத்த காரியங்களை என்னை பேச விடாதபடிக்கு ஆவியானவரே உங்களிடத்துல பேசியிருக்கிறார். தீபா தோரா காத்தாலாமா. இந்த 5 நபர்களை நான் இது வரைக்கும் தியானித்தது கிடையாது. இந்த காரியங்களை நான் பாயிண்ட் வச்சு டைரியில எழுதுனது கிடையாது. இதை நான் யோசிச்சது கிடையாது. கர்த்தர் ஆவியானவரே உங்களிடத்தில் பேசும்படி என்னை ஏவி இருக்கிறார். ரீபா தோர் இதிகா தோரா தாலாபா ஷட்டரபலகலபா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் இதோ உன் பட்சத்தில் இருக்கிறார். சகோதரர்கள் உன்னை தீமைக்கென்று குழியில் போற்றிருந்தாலும் இந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சகோதரனை வைத்து உன்னை சாகாதபடிக்கு
காக்கும்படிகள் செய்கிறார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணத்தை உண்டு பண்ணுகிற தேவன். நே மா ருபாலா ஷே ரோ திரிபி ரோ கதலபா ருதுனமோ ஷாக்டரகதலபா. உன் வாழ்க்கையில எதெல்லாம் தீமையான கொண்டு வந்தேன்னு சத்துரு நினைச்சானோ அதெல்லாம் நன்மையா மாத்த போகிறார். நீ பேஷே ரௌதலா கடகதல பகலபா. உன் வாழ்க்கையில வந்த இஸ்மவேலர்கள் உன்னை வச்சு வியாபாரம் பண்ணணும், உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கணும், உன்னை வச்சு லாபம் பார்க்கணும்னு நினைச்சவர்கள் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். என் வாழ்க்கையில அநேக கடன்கள், என் வாழ்க்கையில அநேக பண பினான்சியல் நீட்ஸ் இருக்கு. இப்பா அதெல்லாம் நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க, நானே ஏமாந்துட்டேன் சொல்லி கொண்டிருக்கிறாயா? இஸ்மவேலருடைய கிரியைகளும் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அகற்றி கொண்டிருக்கிறார். ஜெபி ஜெபி, கர்த்தாவே என் வாழ்க்கையில் இருக்கிற இஸ்மவேலர்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும், அந்த தீமையை நன்மையா மாத்துவேன். வெட்டி கிளிகள் பட்சித்த வருஷங்களை கர்த்தர் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொள்வது வாக்குதத்தம். பெற்றுக்கொள் ராபா ஷவுட்டா ராபாலாவா ரௌத்தேரே ஷிகா ருதோனாலா ஷிகடகதடகதலபா. அக்கினி இறங்கி வருகிறதை பாருகிறேன். சகல இரும்பு தாழ்வுகள் உட்டைகிறது. ரதேபா ரௌத்தரா ஷடதடகதலபா ருதுடகதடபதலபகலபா. அக்கினி அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். மதே ஷீலபா ருத்தலா ஷொடா துடகடகதடகதலபகலபா. போர்த்திபாவே, நீ இதோ யோசேப்பை அடிமையாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாய். தோரி கதலபகதலபோ ரௌதடகதலபகலபா. கர்த்தர் சொல்லுகிறார், அடிமையானவனை அடிமையாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்த உன்னை வைத்தே கர்த்தர் ருபோலா ஷகலபா அவனை ஊழியக்காரனாகவும் அனைத்திற்கும் அதிபதியாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். ரீபாலா ஷே ரௌத் ஹரபா. போத்திபாவை கொண்டே அந்த தீமையை கொண்டே கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். ரிபேலே ஷே ரௌத் ஹரகலபா. உன் வாழ்க்கையில யார் உன்னை அடிமைத்தனத்திற்குள்ள அந்த நுகத்துக்குள்ள போடணும்னு நினைச்சாங்களோ அவர்களை கொண்டே உன்னை விடுவிப்பார். சிறைச்சாலையில ரிபேஷா காலபா உன்னை யார் அடித்தாங்களோ, பவுலே ஸ்ரீலாவே உன் கைகளை யார் கட்டினார்களோ அவர்களே உன் காயங்களுக்கு மருந்து போட கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரிபி கபௌ ரௌதல் அபௌ ரகதலபா. அக்கினி இறங்கி வருகிறது, பற்றி எரிகிறது. சில பேரால் அழுகையை ஸ்டாப் பண்ண முடியல. கர்த்தர் இதோ உணர்த்தி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற கோணல்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில அனுமதித்த மரணங்களை கர்த்தர் ஜீவன் உள்ளதாய் மாற்றி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பெற்றோர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாலிபன் நீ இழந்து போயிருந்தாலும் இதோ உன் பிள்ளைய உன்னுடைய வாலிப மகனை பாடையில வச்சு இதோ சாவுக்கு நேராக அவர்கள் கூட்டி கொண்டு போயிருக்கலாம். கைம்பெண்ணாய் இருக்கிற 400 விதவையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். இதோ 400 விதவையே ஏன் அழுகிறாய்? அழாதே, என் கைகள் இதோ உன் பிள்ளையை தொடும். அந்த பாடதான உன் வாழ்க்கையில தீமை, சத்ரு அந்த தீமை உன் வாழ்க்கையில விதைச்சிருந்தாலும் தீமையை கர்த்தர் தொட்ட மாத்திரத்தில் அந்த தீமையெல்லாம் நன்மையா மாறிச்சு. அவள் ஒரு சாட்சியாய் மாறுகிறாள். மா தே பா லா தோ ரீ பா கா தா லா பா. 400 அவர் பண்ண ஒரே அற்புதம் அந்த அற்புதம் தான் ரிபா லா தோ ரபல கதலபா. உயிர் சொல்லுதலின் வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது என்று சாட்சி கொடுத்த ஒரு அற்புதம் தான் அந்த அற்புதம். ரிபேலி கபதலபா ருகதோலே பாரகதோலா மௌஷடகதலபா. ஜீவனுக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். யூத ராஜசிங்கம் உனக்காய் கர்ஜிக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். பற்றி எரி. கர்த்தருக்காய் ஜபம் பண்ணுகிற ஜப அபிஷேகம் உனக்குள்ள பற்றி எரிகிறது. ஓத்திபாவுடைய மனைவி இதோ தீமை செய்யும்படிக்கு யோசேப்பை பிடித்து இழுத்திருந்தாள். உன் அபிஷேகத்தை அவள் இதோ நாசப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்தை நாசப்படுத்த வேண்டும். உன்னுடைய அபிஷேகத்தை, உன்னுடைய பலனை
கர்த்தரோடு இருக்கிறார். அதை குலைக்க வேண்டும், அதை நாசப்படுத்த வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வருகிற மனிதர்களுடைய தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். சபையாய் நட. உருவ கழுகையின் பள்ளத்தாக்குல நீ உருவ நடந்தால் மாத்திரம் போதும், அதை நீரூற்றாக்கி கொள்வாய். அது குளமா மாறும், அந்த குளத்துல மழை பெய்யும், அது நதியா மாறும். பா ரிபாலா தோ ரிபலேகா பா ரோத்திரி பிலே கேஷிக்கு டகத டகதலபா. ஜீவ தண்ணீர் அவர் உன்னோடு கூட இருக்கும் போது உனக்கு ஏன் பயம்? Why there is dryness in your spiritual life? Ask for that living water in your life. ரிபாலோ தோ ரபா அக்கினி இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜீவ தண்ணீர் அடித்து கொண்டு போகிறது. சூறாவளி காற்றுகள் புறப்பட்டு வரட்டும். சிலுவை நதியில நன ரகா தோ ராக்கேபா லௌகே தெலேபா ருபிதிலிபி ஷதௌரி பாலா கட கத டகதலபா. வஸ்திரத்தை பிடித்திருக்கிற நாயின் ஆவிகளின் தலைகளை நறுக்கவே கர்த்தர் உன் கைகளில் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை எடுத்து அடி, யோர்தான்கள் பிளக்கும். அதை எடுத்து அடி, செங்கடல்கள் பிளந்து அலரும். ரிபேலே கபாலா துல்லபா ரிக்கதலபா கௌரி பலக தடபா டூதட கதட கதலபட கதலபா ரூதிபா ஷேரி பாலாபா ருக்கதலபா ரக்கதலபா கலபா. அக்கினி 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 தாரிகே பௌலத்தே ருத்துராக்க பௌலா ஷீலமானா ருதினி கேஷடகதடகதலபா ருதுடகதடகதலபடகதலபா. Thank you holy Father, thank you holy Lord. இந்த பானபாத்திரக்காரனை போல எனக்கு நிறைய பேர் நன்மை செய்யணும்னு நினைச்சாங்கப்பா. என் வாழ்க்கையில நன்மை செய்யறேன்னு என்னிடத்துல சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா என்னை மறந்தார்கள், என்னை கைவிட்டார்கள். மனிதர்கள் அவர்கள் மறந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனு புத்திரனை போல நான் மறக்கிறவர் அல்ல. உன்மேல் நினைவாய் இருக்கிறேன், உன்மேல் நினைவாய் இருக்கிறேன். உன்னை உயர்த்துவதே என் சுத்தமாய் இருக்கிறது. இதோ எனக்காய் என்னுடைய நாமம் விளங்கும்படிக்கு இதோ உன்னை முன்னதாகவே நான் சில காரியங்களை செய்யும்படிக்கு உன்னை அனுப்புகிறேன். ரே கா தா டா கா தா லா பா கா லா பா. தரிசனத்தை விட்டு நீ வெளியே வந்தார் அழைத்த அழைப்பை பற்றி கொண்டிரு, அதுக்கு பாத்திரமானா இரு. ரேக்கி வேலேபா அக்கா தலபட கதட தலபட கலபட கதலப. அக்கினி 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 ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில பற்றி பிடிப்பதாக இருள்கள் அகன்று போகிறது, இருள்கள் அகன்று போகிறது. பானபாத்திரக்காரன் பண்ணின தீமையும் கர்த்தர் இதோ அவனை கொண்டே நன்மையாய் மாற்றுகிறார், அவனை கொண்டே நன்மையாய் மாற்றுகிறார். இபாலா தடபா துடக தடக தலப டக தடபா இபுல கடக தடப டக தடப டக தலபா. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. வார்த்தையின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி விடுகிறது. உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காது. உன் சூழ்நிலை டிலே ஆகுதுன்னு பாக்குற. இவ்வளவு நாள் எனக்கு டிலே ஆகுது, என் பிள்ளைகளுடைய திருமணம் டிலேவா இருக்கு, இதோ என் பெற்றோர்களுடைய சுகம் டிலேவா இருக்கு. There is delay, but there is no denial. God is saying, now உங்களுடைய பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணல. It may be a delay for you, but it is not delay for me. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் வருகிறது இருக்கு. அது ஜீவ விருட்சம் போல இருப்பதற்காக நெடுநேரம் நீ காத்து கொண்டிருக்கிறாய். காத்திரு காத்திரு, அதை நான் ஜீவ விருட்சமாய் அதை மாற்றுவேன் என்று கத்தி சொல்லுகிறார். ரூத்தாலா தோ கதிரிகி அரக்கி பாலாத ரகதல படகதலவா ரூதிலி பலகதட கதல படகதலவா. தேவ சேனை ஒன்று இறங்கி வருகிறது. கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி இறங்கி வருகிறது. ஒரு தேவ சேனை, ஒரு எவ்வன ஜன்னம் பிறப்பிக்கப்படும்படிக்கு அநேக தீமைகளுக்கு இந்த உலகம் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினால் வல்லமையின் சந்ததி எழும்பும்படிக்கு கர்த்தர் முன்னதாகவே ஒரு யோசேப்பை எழுப்பி அவர் அனுப்பினார். தீமையை நன்மையாய் மாற்றினார். ரகா தடா கதலபா ரீபா டகதலபா. தேவ பக்தியான சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும், பஞ்சத்துல காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக யோசேப்பை முன்னதாக அனுப்பின கர்த்தர் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில முன்னதாக அவருடைய வார்த்தை அனுப்பி இருக்கிறார், முன்னதாக அவருடைய வாக்குத்தத்தத்தை அனுப்பி இருக்கிறார். அது அந்த பிரச்சனை வருகிறதுக்கு முன்னாடி உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த பிரச்சனை வருகிறதுக்கு முன்னாடி அதற்கான போக்கம் கையில கொடுத்திருக்கிறார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடுகிறது இல்ல ஜெபி ரேகா பௌரதடா கதலபட கதலபட கதலபா. தேவ அக்கினிக்காய் நன்றி சொல்லுது. சகல தடைகள் உடைந்த கிருபைகளுக்காய் நன்றி. வல்லமை கடந்து வந்தது. ஒவ்வொருவருடைய எல்லா சோர்வுகளின் கட்டுகள் உடைந்ததை பாருங்க. ரீகாத்தரா சகலபா
அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறதை பாருங்க. கண்களை கர்த்தர் திறக்கிறதை பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை கிட்டி சேர்ப்பது போல எருசலேமே நோக்கி கிட்டி சேர்க்கும்படிக்கு கோழி எப்படி கூவி அழைக்கிறதோ அதே போல கர்த்தர் அழைக்கிறார். வந்து அவர் சட்டையின் மறையில மறைந்து கொள், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். எல்லா கர்ப்பத்தியான தலைகள் எரிகிறது. நான் உன்னோடே இருந்து உனக்கு எல்லா காரியத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை, நான் அசைக்கப்படுகிறது இல்லை. எனக்கு விரோதமாய் எவன் எழும்ப முடியும்? எந்த மனுஷனும் முடியும், எந்த பிசாசின் ஆவியிலும் முடியும். பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லா துதிகன மகிமையெல்லாம் தருகிற பிதாவே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீர். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களோடு பேசியிருக்கார் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து God bless you.